கூர்மவிருஷ்டஜயிஷ்ணுப்ரபதான்விதாயை நமः. அன்னையின் புறங்கால் வலிமை மிகுந்த அழகாக வளைந்த ஆமையின் முதுகை போல கூறப்படுகிறது. ஆனால் இந்த ஓமை அழகை அளவிட முடியாததொரு பேரொளிக்கு தாழ்வான ஒப்பீடு. மனிதன் சக மனிதர்களை யானை போல, நரி போல, பூனை போல என்று பிற உயிரினங்களோடு ஒப்பிட்டு மதிப்பீடு செய்கிறான். இவை விமர்சன ஓமைகள், செயல்களையும் குணங்களையும் குறைக்கும் வார்த்தைகள். ஆனால் அன்னையின் பேரழகு சாமுத்திரிகா லட்சணத்தினாலேயே வர்ணிக்க முடியாதது. அதனால்தான் ஆதிசங்கரர் சௌந்தர்ய லஹரியிலே 88வது ஸ்லோகத்தில் இது முற்றிலும் பொருந்தாதது என்று உரைத்தார். இறைவியின் குணங்கள் நித்தியமானவை, மாறாதவை. மனிதனுக்கு கிடைத்த அரிய வரம் தன் சிந்தனையை ஆராய்ந்து நம்மை தீமைக்கிடையே விழிப்புணர்வுடன் பயணிக்கும் ஆற்றலை தருவது. அன்னையின் திருவடிகளை வணங்கி நாம் நாமாகவே நம் பாதையில் முன்னேறுவோம். ஸ்ரீ லலிதாம்பிகை. த்யாயே பராமம்பிகா.